Hi students, let me move on. Definition of binomial distribution. Okay, definition of binomial distribution. இந்த exercise ஃபுல்லாமே அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி முடிஞ்சு binomial distributionோட. ஸோ நல்லா கவனிங்க. The binomial random variable x equals the number of success with the probability வந்து என்னது p. For a success q வந்து 1 minus p வந்து என்னது failure. எப்போவுமே ப்ராபபிலிட்டியில் p வந்து சக்ஸஸ், q வந்து ஃபெயிலியர். n வந்து இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு என்ன செய்கிறோம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ f of x is equal to ncx p power x q power n minus x. இதில் p வந்து என்னது சக்ஸஸ், q வந்து ஃபெயிலியர், n வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், x is equal to அதை பேஸ் பண்ணி இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன்னா என்ன வந்துடும்? மீன் மீன்ஸ் NP மியூ. வேரியன்ஸை சிக்மா ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம், NPQன்னு சொல்லுவோம். சரியா? இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒன் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 11.19. ஃபைண்ட் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு அதோட இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 5 fair coins are tossed once. ஓகே, 5 fair coins tossed once. X வந்து denotes let x be a number of heads. ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேர் காயின்ஸ்னால் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? சக்ஸஸும் 1/2 தான் இருக்கும் ஹெட் விழுகிறதுக்கு. ஃபெயிலியரும் என்ன செய்யலாம்? ஃபெயிலியரும் 1/2 தான் டெயில் விழுகிறதுக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு காயினில் 2 சைட்ஸ் தான் இருக்கும். ஸோ 1/2 1/2. n வந்து எத்தனை காயின்ஸு? 5 coins. அவ்வளோதான். The binomial distribution தான் கேட்குறாங்க. Distribution is அங்கே f of xன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று அப்படி யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தான். NCXனா என்னது? ஃபார்முலா முதல்ல எழுதிடுறேன் தெரியாதனால. NCX p power x q power n minus x. x வந்து 0 1 2 n வரைக்கும் இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to x. n வந்து 5. 5cx 1/2 ஹோல் பவர் x தான். சரியா? q-வும் 1/2 ஹோல் பவர் 5 மைனஸ் எக்ஸ். இது வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ பவர் ஆட் பண்ணிக்கோங்க. -x + x கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? 5cx 1/2 ஹோல் பவர் 5. ஸோ x is equal to 0 1 2 n வரைக்கும் இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் கண்டிஷன். செகண்ட் என்னது? a fair die is rolled 10 times and x denote the number of times 4 வந்து appeared. ஓகேவா? ஸோ அதே அப்படி எழுதிக்கோங்க. a fair die is rolled 10 times. let x என்ன வந்துடும்? let x வந்து denotes, let x be a number of times 4 appeared. இப்போ பாருங்க, அப்போ p என்ன வந்துடும்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் மொத்தம் ஒரு ஃபேர் டை தான் சொல்கிறாங்க. அப்போ 6. 4 வரதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? 1. தென் q is equal to, q வந்து ஃபெயிலியர். ஓகேவா? உங்களுக்கு கண்டுபிடிக்க ஷார்ட்கட் என்னென்னா, இந்த 6லேருந்து எப்போவுமே டினாமினேட்டர்லேருந்து நியூமினேட்டர் மைனஸ் பண்ணுங்கள். 6 - 1 5. அப்போ 5/6 தான் q. நம்பர் ஆஃப் டைம்ஸ் 10. உங்களுக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக கூட எழுதிடலாம். நான் இப்போ டேரெக்டாக எழுதுறேன். 1 டைம்ஸ் ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ டேரெக்டாக எழுதுகிறேன். NCXனா 10cx p power x q power n minus x னா 10 minus x. x is equal to 0 1 2 எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ். இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கணும்? 5 டைம்ஸ். 5 ஃபேர் காயின் தானே? ஸோ 5 டைம்ஸ் மாற்றிக்கோங்க. இங்கே வந்து 10 டைம்ஸ்னால 10 டைம்ஸ். தட்ஸ் ஆல். Next we will move on example 11.20. ஸோ இது வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கவனிங்க. a multiple choice examination has 10 questions. okay, each question has 4 disasters with exactly 1 correct answer. Suppose a student answer by guessing, and if x denote the
number of correct answer. அப்போ x denote the another number of correct answer. அதான் வந்து success. ஓகேவா? let x வந்து denote the number of correct answers. ஸோ கவனிங்க, அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? மொத்தம் ஃபோர் ஆப்ஷன் இருக்குது, அதில் 1 ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், அதான சக்ஸஸ்ஸு. அப்போ 1/4. அப்போ q ஈக்குவல் என்ன சொன்னேன்? எப்போவுமே இந்த 4லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 1 மைனஸ் பின்னு போடணும். நம்ம நார்மலாக எதுனா 4 - 1 3, அப்போ 3/4. ஹவு மெனி கொஸ்டின்ஸ்? 10 கொஸ்டின்ஸ். அப்போ n is equal to 10. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடித்தோன்னே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன இருக்குது? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ பைனாமியல் distribution p of x is equal to x. okay, p of x is equal to x என்ன எழுதலாம்? ஃபார்முலா வந்து முதல்ல ncx, அப்போ 10cx, p power x, p power x, then q power, q வந்து இது q power n minus x, அப்போ 10 minus x. ஸோ x is equal to 0 1 2லேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 10 வரைக்கும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். then second one பார்த்தீங்கன்னா that the student will get 7 correct answers. 7 correct answerனா probability of x is equal to என்ன எழுதணும்? 7. அப்போ x இருக்கிறதுல என்ன செஞ்சிடணும்? 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். 10c7, 1/4 whole power 7, then 3/4. 10 minus 7 என்னது? 3. 10c7னா நம்மளுக்கு தெரியும், காம்பினேஷனில் மைனஸ் பண்ணிங்கன்னா 10c3. ஓகேவா? then 1/4 whole power 7, அப்போ 1/4 power 7 into 3 power 3 divided by 4 power 3. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 10 into 9 into 8, 3 into 2 into 1. இந்த டேர்ம் வந்து மேலே 3 power 3 தான், டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கா? அப்போ 4 power 10. அப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times, then 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times. 8 5s are 40, 43s are 120. ஸோ 120 into 3 power 3 divided by 4 power 10. இது செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கரெக்ட் ஆன்சர். அட்லீஸ்ட் 1, அப்போ 1க்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ x வந்து greater than or equal to 1. ஓகேவா? இதை எப்படி எழுதுவீங்க? 1 மைனஸ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபார்முலா, greater than or equal to என்ன செய்யணும்? லெஸ் தெனுக்கு மாற்றணும். 1 less than 1. லெஸ் தென் 1னா இங்கே என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 0. அப்போ 1 மைனஸ் இந்த இடத்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 10c0, 1/4 whole power 0, then 3/4. 10 minus x னா 10 மட்டும் வரும். இதோட வேல்யூ 1. எனிதிங் பவர் 1 வந்து என்னது? 0 1. ஸோ அப்போ இந்த ஆன்சர் மட்டும் தான் வரும். 1/4 1 minus 3/4 whole power 10. That's all. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11.21. இது கொஞ்சம் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. the mean and variance of a binomial variator 2 and 1.5. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீன்னா இப்போ தான் உங்களோட டெஃபினேஷன் பார்த்தோம். மீன்னா என்னது? என்பி. என்பி இஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு? 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து வேரியன்ஸ். ஓகே, வேரியன்ஸ் வந்து என்னது? என்பிக்யூ. இது வந்து 1.5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா p வேணும், q வேணும், n வேணும். இதை வந்தாலே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இவங்க x கொடுக்குறத வச்சு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 2லேருந்து ஃபஸ்ட்டு 1 டிவைட் பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன். npq டிவைடட் பை np இஸ் ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை 2. சரியா? இப்போ np கேன்சல் ஆயிரும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ q is equal to 15/20. கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 times 5 டேபிளில், இது 4 times. அப்போ q is equal to 3/4. அப்போ p ஓட வேல்யூ எப்படி சொல்லியிருக்கேன்? எப்போவுமே டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டரை மைனஸ் பண்ணணும்.
4 minus 3 another 1. அப்போ 1 by 4. So P கிடச்சிருச்சு, Q கிடச்சிருச்சு. Substitute in equation 1ல போய் substitute பண்ணுங்க. Substitute in equation 1. 1 another NP is equal to 2. So அப்போ N into P வந்து 1 by 4 is equal to 2. அப்போ N is equal to another 4 அங்கே போயிடுச்சுன்னா 8. இப்போ எழுதிடலாமா binomial distribution? So first one binomial ஃபார்முலா உங்களுக்கு ஒரு தடவை தெரிஞ்சுன்னா அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாகவே எழுதிடலாம். binomial distribution is probability of x is equal to x. நம்மளுக்கு என்ன எத்தனை பார்த்தோம்? 8ன்னு பார்த்தோம். அப்போ 8cx. p என்னது? 1 by 4. ஓகே, p வந்து 1 by 4 whole power x. q வந்து 3 by 4 8 minus x. n வந்து 8 தானே, அப்போ 0 1 2 எது வரைக்கும் இருக்கும்? 8 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஒன். இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 சப்டிவிஷன் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் x is equal to 0. ஓகே, அப்போ என்ன எழுதிடலாம்? 8c0 1 by 4 whole power 0 3 by 4 whole power 8. So இதோட வேல்யூ 1. எனிதிங் பவர் 0வும் 1. So answer is 3 by 4 whole power 8. Then second subdivision, probability of x is equal to 1. So அப்போ என்ன எழுதிடலாம்? 8c1 1 by 4 whole power 1. Then 3 by 4 whole power 7. Okay, 8c1 என்னது? 8. இது 1 by 4. இங்கே என்ன இருக்கு? 3 by 4 whole power 7. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. So 2 into 3 by 4 whole power 7. Okay, that's all. Next one, third subdivision. Okay, third subdivision பார்த்தீங்கன்னா probability of x greater than or equal to 1. இது ஈஸி தானே. 1 minus probability of x வந்து என்னது? less than 1ன்னு சொல்லுவோம். less than 1னா என்ன செய்வோம்? probability of x is equal to 0. x is equal to 0 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 3 by 4 whole power 8. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 3 by 4 whole power 8. That's all. Hi students, next example 11.22. And the average 20% of the products manufactured by ABC company are found to be defective. Okay, 20% of the product வந்து என்னது? defective இருக்கு. இதான் if we select 6 of these products at random at x வந்து denotes the என்னது? number of defective. x என்ன denote பண்ணுறாங்களோ அதான் நம்மளுக்கு success. அதை முதல்ல மறந்துடாதீங்க, சரியா? அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. let x வந்து denotes number of defective products. ஓகேவா? ஸோ 20% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? p is equal to 20%னா 20 by 100. கேன்சல் பண்ணிடலாம். இது 5 times. ஸோ அப்போ என்ன வேல்யூ? p is equal to 1 by 5. p ஓட வேல்யூ 1 by 5னா 5 minus 1. q ஓட வேல்யூ 4 by 5. இப்போ எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? செலக்ட் 6 of these products. அப்போ n is equal to 6. ஸோ 3 டேர்ம் கிடச்சிருச்சா? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம்? binomial distribution. Okay, the binomial distribution. Okay, the binomial distribution is probability of x is equal to x. ncx na 6cx, p power x, q power n minus x, அதாவது 6 minus x. x is equal to 0 1 2 dot dot 6. ஸோ இப்போ ஒன்று முடிஞ்சு. ஃபைண்ட் த, இங்கே எழுத மறந்துட்டேன், ஸோ இங்கே காமிக்கிறேன். ஃபைண்ட் த 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ x is equal to 2. ஓகே, x is equal to 2னா 6c2 1 by 5 whole power 2. Then 4 by 5, 6 minus 2 வந்து 4. 6c2 na 6 into 5, 2 into 1 into 1 by 5 squared.
இங்கே வந்து என்ன வந்துடும் 4 power 4 into 5 power 4. இதை கேன்சல் பண்ணிடலாமா 1 5 பேலன்ஸ் இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3 into இங்கே ஒரு 5 இருக்கும். அப்போ 4 power 4 டிவைடட் பை இங்கே ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 5 power 5. இது ஃபஸ்ட்டு ஒன் மூவ் ஓவர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா at most one product is defective. At most means x வந்து less than or equal to 1. okay less than or equal to 1 அல்ல 1க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ probability of x is equal to 0, probability of x is equal to 1. ஸோ 0 என்ன வந்துடும் நம்மளுக்கு 6c0 1 by 5 whole power 0 then 4 by 5 whole power 6. இதே மாதிரி 1 எழுதுங்க 6c1 then 1 by 5 whole power 1 then 4 by 5 whole power 6 minus 1 5. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும் இது 1 anything power 0 1. ஸோ 4 by 5 whole power 6 இங்கே 6 வந்துடும் ஓகேவா. then 1 by 5 இங்கே 4 by 5 whole power 5 இருக்கும். இதில் எது இருக்கலே பவர் கம்மி இதான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 4 by 5 power 5 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே ஒன்று மிச்சம் இருக்குமா ஒரு 4 by 5 பேலன்ஸ் இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே வெளியே எடுத்தாச்சு. இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 6 by 5. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4 by 5 whole power 5 உள்ளக்குள்ளே 10 by 5 இருக்கும். கேன்சல் பண்ணால் 2. ஸோ ஆன்சர் இஸ் 2 into 4 by 5 whole power 5. ஓகேவா. தென் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஓகே அட்லீஸ்ட்னா என்ன செய்வோம் எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 2. கிரேட்டர் than or equal to என்ன செய்யலாம் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 2. லெஸ் தென் 2னா என்னென்ன வரும் probability of x is equal to 0 then probability of x is equal to 1. okay இந்த x is equal to 0வும் x is equal to 1 தான் என்ன செஞ்சுருக்கோம் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதை அப்படியே எழுதிடலாம் 2 of 4 by 5 whole power 5. that's all. Friends, next example exercise 11.5 first sum. ஓகே ஃபஸ்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோமா இங்கே கேன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்போ இந்த கே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபார் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கிவன் வந்து n is equal to 6ன்னு கொடுத்துட்டாங்க. தென் p is equal to 1/3. இதில் என்ன கொடுத்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் 1 கொடுத்தா கூட இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் 3 minus 1 2 2/3. ஓகேவா. அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் x is equal to x. ஓகே இல்லைன்னா x is equal to இங்கே என்னது கேன்னு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கேன்னு யூஸ் பண்ணுங்கள். தென் 6cx p power x q power 6 minus x. x is equal to 0 1 2 6 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இங்கே கேக்கு பதிலாக இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 3. அப்போ 6c3 1/3 whole power 3 then 2/3 whole power 6 minus 3 3. 6c3 னா என்னது 6 into 5 into 4 divided by 3 into 2 into 1 கரெக்டா. then 3 2s are 6 கேன்சல் பண்ணிடுங்க. இது 1/3 power 3 இது 2 power 3 divided by 3 power 3. ஓகேவா. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க 5 4s தான் என்ன வந்துடும் 20. இதை 2 power 3 இங்கே 3 power 6. ஓகேவா. ஸோ தேட்ஸ் ஆல் அவ்வளோதான். Students, next 11.5 third sum. Using binomial distribution, find the mean and variance of x. Okay, for the following experiments. So first one பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து. ஸோ மீன் தெரியும் மீன்னா என்பி வேரியன்ஸ்னா என்பிக்யூ. எ ஃபேர் காயின் இஸ் டாஸ்ட் 100 times. ஸோ n is equal to நம்மளுக்கு 100. காயின்னால எத்தனை இருக்கும் மொத்தமே ப்ராபபிலிட்டி சக்ஸஸ்னாலும் 1/2 தான் தென் ஃபெயிலியர்னாலும் 1/2 தான்
ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மீன். மீன் என்ன எழுதுவீங்க? NP. ஸோ வாட் இஸ் n? 100 into 1/2. ஸோ கேன்சல் பண்ணால் NP is 50. ஓகே. தென் அடுத்த வேரியன்ஸ். வேரியன்ஸ் இஸ் NPQ. NPQனா NP வந்து 50 into 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25. ஸோ ஆன்சர் வந்து NPQ is equal to 25. ஸோ இங்கே ஒரு ரூல் சொல்லிடுறேன். NP வந்து எப்போவுமே greater than NPQ. ஓகேவா? NP தான் இருக்கிறதுல என்ன இருக்கணும்? greater than இருக்கணும். இது ஒன் வேர்டு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் கொஸ்டின். A fair die tossed 240 times. இது வந்து டை, ஓகேவா? ஸோ டை வந்து 240 times என்னது? N is equal to 240. Then X denote the number of times that 4 வந்து appeared. ஒரு ஃபேர் டை, இப்போ தான் சம் பார்த்துருக்கோம். ஃபேர் டைனா 6 இருக்கும் N of S. ஸோ 4 வர்றதுக்கு மட்டும் 1 தான் பாசிபிலிட்டி. அப்போ Q is equal to 5/6. அப்போ மீன் வந்து is equal to NP. ஸோ 240 into 1/6 cancel பண்ணால் 40 times. ஸோ NP is equal to 40. Then variance. Variance equal to NPQ. NP வந்து 40 into Q என்னது? 5/6. ஓகேவா? Q வந்து 5/6. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் முதல்ல கேன்சல் பண்ணிடுங்க. இது 3 times, இது வந்து 20 times. அப்போ NPQ பார்த்தீங்கன்னா 100 divided by 3. ஓகே, that's all. Students, next exercise 11.5 sixth sum. 5 mark sum இது. If the probability that a fluorescent light has useful life, ஓகேவா, at least 600 ஹவர்ஸ்க்கு வந்து என்னது? 0.9. Find the probabilities among 12 such lights. ஒவ்வொரு கொஷின் மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் யூஸ்ஃபுல் லைஃப் XB denote the என்னது? fluorescent light useful life. Okay, let X be denotes light oda useful life at least 600 hours. ஓகேவா? ஸோ இதோட என்னது? ஏஸ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராபபிலிட்டி வந்து P வந்து 0.9. உங்களுக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ தெரியும் 1 தான். அப்போ Q வந்து 0.1ன்னு போடலாம். பட் உங்களுக்கு தெரியலன்னா 0.9க்கு என்னது? 9/10ன்னு எழுதிக்கோங்க. சரியா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிக்காக. பட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எழுதிடலாம். இப்போ 10 - 9 என்னது? 1/10. 1/10 என்னது? 0.1. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நார்மலாக சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் P + Qவோட வேல்யூ என்னது? 1. சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 1 வரணும். எனக்கு சக்ஸஸ் 0.9 கொடுத்தாங்கன்னா ஃபெயிலியர் கண்டிப்பாக என்ன ஆகுது? 0.1. டைரெக்டாக தெரிஞ்சு எழுதுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி மாற்றிட்டு கூட சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? P இப்போ தெரியும் 0.9, Q வந்து 0.1. N வந்து எத்தனை லைட்ஸ் கொடுத்துருக்காங்க? 12 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 12 லைட்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிக்கோங்க. த பைனாமியல் distribution is. ஓகேவா? the binomial distribution எப்படி எழுதலாம்? first one binomial distribution P of x is equal to x. மொத்தம் 12cx P 0.9 whole power x, then 0.9 Q n minus x. அப்போ 12 minus x. ஓகேவா? இப்போ first one first subdivision என்ன இருக்குன்னு பாருங்க. exactly 10. ஓகே, will have useful life ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 10. அப்போ 12c10 0.9 whole power 10, then 0.1 12 minus 10 வந்து என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். 12c10 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. 12c2 0.9 whole power 10, then 0.1 whole power 2. 12c2னா 12 into 11 2 into 1.
0.9 whole power 10, 0.1 whole power 2, 6. So 66, 0.9 whole power 10, 0.1 whole power 2. That's all. Okay. Then second subdivision. What is second subdivision? At least 11 will have the useful life. At least 11 na x greater than or equal to 11. So இங்கே வந்து 1 minus போட தேவையில்லை ஏன்னா மொத்தமே 12 lights தான். Greater than or equal to 11 என்ன வரும்? 1 11 இன்னொன்று 12 lights. So 11 வச்சுக்கோங்க. 12C11 0.9 whole power 11, then 0.9 12 minus 11 என்னது 1. இங்கே அதே தான். 12C12 0.9 whole power 12, then 0.1 12 minus 12 என்னது 0. 12C11 னா என்ன செய்வோம்? மைனஸ் பண்ணால் 12C1 0.9 whole power 11 0.1. இங்கே 12C12 நாலும் 1 தான் வேல்யூ, anything power 0 நாலும் 1 தான் வேல்யூ. அப்போ 0.9 whole power 12. இங்கே எது இருக்கிறதுல இதாக இருக்குது? 0.9 whole power 11 தான் பவரில் கம்மியாக இருக்குது. ஸோ அதை காமன் எடுத்தேன்னா 12C1 னா 12 12 into 0.1 இல்லை 11 டேர்ம்ஸ் எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் ஒரு டேர்ம் இருக்கும். 12 மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 into 0.1 1.2 plus 0.9 ஆட் பண்ணால் 2.1. 12ஐயும் 9 ஆட் பண்ணால் 21 பாயிண்ட் வச்சுக்கலாம். 2.1 இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் மட்டும் என்ன இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 will not have the useful life. Okay, at least 2 என்னது will not have the useful life. அப்போ probability of x வந்து greater than or equal to 2 இதான் அட்லீஸ்ட். ஓகேவா? will not haveனு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே சொல்லி காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன செய்யலாம்? 1 மொத்தம் எத்தனை பல்ப் இருக்கும்? 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 அட்லீஸ்ட் 2னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பல்ப்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது will not have, ஓகேவா, will not have the பல்ப்னா அப்படியே வந்து என்ன செய்யணும்? ஆப்போசிட்டாக மாறிடணும். 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 11 மாறிடணும். சரியா? ஏன்னா இங்கே எத்தனை பல்ப்ஸ் இருக்குது? 11 பல்ப்ஸ் இருக்குது. நாம் என்ன பண்ணிட்டோம்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ்ன்னு போட்டனால அது will notன்னு ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக என்ன ஆகும்? இந்த சம் மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும். யூஸ்ஃபுல் லைஃப் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல் லைஃப். இங்கே will notன்னு இருக்கனால நம்மளுக்கு will notஐ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 1 மைனஸ் இப்போ 2லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அப்படியே மாட்டிட்டிங்கன்னா 1 மைனஸ்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். அப்போ 1 மைனஸ் இது என்ன வந்துடும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஸோ 1 மைனஸ் இதானே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஆன்சர் வந்துச்சு? 2.1 0.9 whole power 11. That's all. Next exercise 11.5 8th sum. If x வந்து binomial distribution n, p such that இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4p x is equal to 4. இங்கே கொஞ்சம் சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கவனிங்க. x is equal to 2. ஓகேவா? இல்லை நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா p தெரியாது, q தெரியாது. ஓகேவா? n வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4 இன்ட்டு இதுக்கு எப்படி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதுவீங்க? p ncx n வந்து 6. அப்போ 6c x வந்து 4. p பவர் x அப்போ p பவர் 4. p தெரியாது. ஓகேவா? அடுத்து q பவர் n மைனஸ் x 6 மைனஸ் 4 வந்து என்னது? 2. ஓகேவா? அதே மாதிரி இங்கே எழுதுங்க. 6c2 p ஸ்கொயர் q பவர் 6 மைனஸ் 2 என்னது? 4. ஓகேவா? இப்போ இங்கே கேன்சல் பண்ணுங்கள். இங்கே முதல்ல சால்வ் பண்ணிக்கோங்க. இதை p ஸ்கொயர்டும் p பவர் 4ம் கேன்சல் ஆயிரும் இங்கே ஸ்கொயர்டு. அதே மாதிரி இதுவும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இங்கே 6c4 வந்து என்னது? இன்னொரு கூட இங்கே எழுதுகிறேன். 6c4 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 6c2 இங்கே ஒரு p ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். இங்கே 6c2 இங்கே என்ன இருக்கும்? q ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும்.
இதை எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேணாம், டைரெக்டாக நமக்கு என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து 4p ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு q ஸ்கொயர்டு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன். என்ன கண்டிஷன்? p ப்ளஸ் q ஈக்குவல் டு 1. அப்போ q ஈக்குவல் டு என்னது? 1 மைனஸ் p. ஓகேவா? அதுக்குனால qக்கு பதிலாக ஓகேவா 4p ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் p த ஹோல் ஸ்கொயர்டு. qக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 4p ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்போ 3p ஸ்கொயர்டு, 4லேருந்து 1 போச்சுன்னா 3p ஸ்கொயர் ப்ளஸ் 2p மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் 3ன்னு வருமா? மைனஸ் 3னா 1 3s are 3, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ், டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணிடுங்க. 3p மைனஸ் 1 தென் p ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ p இஸ் ஈக்குவல் டு 1 பை 3 தென் p வந்து மைனஸ் 1. ஸோ p வந்து மைனஸ் 1 வந்து இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. ஸோ தேர்ஃபோர் p ஓட வேல்யூ 1 பை 3. அப்போ q ஓட வேல்யூ என்னது? 3 மைனஸ் 1 2 பை 3. n நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 6. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை முதல்ல எழுதிடலாம். ஸோ த பைனாமியல் distribution probability of x is equal to x. Okay, ncx என்னது? 6cx. p வந்து 1 by 3 whole power x, 2 by 3 whole power n minus x, அதாவது 6 minus x. x is equal to 0 1 2 dot dot 6. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் பாருங்கள், மீன் என்னது? np. n வந்து இங்கே 6, தென் p வந்து 1 by 3. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேரியன்ஸ் என்னது? வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு npq. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் npq. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் இல்லைன்னா அது வேரியன்ஸ், ரூட் ஆஃப்னா npq. ஸோ ரூட் ஆஃப் np வந்து என்னது? 2. தென் npq வந்து என்னது? 2 by 3. அப்போ ரூட்லேருந்து 2 2லேருந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு ரூட் 2 எடுத்துடலாம். 3 ரூட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ 2 root 3. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல். This exercise last sum. Now in a binomial distribution consisting of 5 independent trials. So அப்போ என்ன செய்யலாம், n is equal to 5னு சொல்லிடலாம். The probability of 1 and 2 ஓகேவா, சக்ஸஸ் ஆர் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது probability of x is equal to 1 வந்து 0.4096 தான். Then probability of x is equal to 2 வந்து 0.2048. Find the mean and variance find out பண்ணால் போதும். இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு probability of x is equal to 1னா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 1னா என்னன்னு தெரியும், நம்மளுக்கு n தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு 1 probability of x is equal to 1 0.4096. முதல்ல 5c1 ncx. அடுத்து p power x, p power 1 தான் வரப்போகுது. q power n minus x. அப்போ 5 minus 1 4 equal to 0.4096. 5c1 என்ன அர்த்தம், 5p q power 4 equal to 4096. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன் probability of x is equal to 2 வந்து 0.2048. இங்கே என்ன பண்ணுவீங்க, 5c2 p power 2 q power 4 என்னது, 5 minus 2 என்னது 3 is equal to 0.2048. 5c2 என்னது, 5 into 4 2 into 1 p squared q cube equal to 2048. கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10 p squared q cube 0.2048.
இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்கே இதான் பெருசாக இருக்குது, அதனால் 1 டிவைடட் பை 2 தான் போட போகிறோம். ஸோ 1 டிவைடட் பை 2, ஓகேவா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ஐயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே தானே பெருசாக இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம், இங்கே அதே மாதிரி பி ஸ்கொயர்டு, ஸோ எல்லாமே மாறி இருக்குது. நம்ம 2லேருந்து 1 டிவைட் பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 என்ன வந்துடும், 10 பி ஸ்கொயர் கியூ கியூப், கீழே 5 பி கியூ பவர் 4, இங்கே 0.2048, இங்கே 0.4096, ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள் 2 டைம்ஸ். தென் இதை கேன்சல் பண்ணால் ஒரு பி மேலே இருக்கும், இதை கேன்சல் பண்ணால் ஒரு கியூ இருக்கும். இதோட இதுதான் ஒன்று என்னது, இதை இன்னொரு தடவை கூட இங்கே எழுதிடுங்க. ஸோ மேலேயும் கீழே என்ன செய்ய போகிறோம், 10,000 4 ஜீரோஸால் மல்டிப்ளை பண்ணி இதை நம்பராக மாற்றிக்க போகிறோம், ஓகேவா? நம்பராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன வரும், ஈக்குவல் டு 2, இது ஒரு பி மேலே இருக்கும், இங்கே டிவைடட் பை 5p கேன்சல் ஆயிரும், ஒரு q கீழே இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 2048 டிவைடட் பை 4096. இதோட 2ஆல் மல்டிபிள் தான் இது. அப்போ இது 1, இது 2. கிராஸ் பண்ணிக்கோங்க. 4p இஸ் ஈக்குவல் டு 4p இஸ் ஈக்குவல் டு q. q ஆல்ரெடி நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன், என்னது, p ப்ளஸ் q இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ q இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் p. அப்போ 4p இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் p, நான் p அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 5p இஸ் ஈக்குவல் டு 1, தென் p இஸ் ஈக்குவல் டு 1 by 5. p இஸ் ஈக்குவல் டு 1 by 5னா q இஸ் ஈக்குவல் டு என்னது, 5 மைனஸ் 1 4 by 5. n ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, 5ன்னு சொல்லியிருக்காங்க. மீன் கண்டுபிடிச்சிடலாமா? மீன் என்னது, np. ஸோ 5 இன்ட்டு p வந்து 1 by 5னா கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 1. ஸோ மீனோட வேல்யூ 1. தென் வேரியன்ஸ் வந்து npq. np வந்து 1, q வந்து என்னது, 4 by 5. ஸோ ஆன்சர் இஸ் 1 into 4 by 5, 4 by 5. That's all.